ஆடுகள் பட்டினி கிடைக்கும். வெறும் அவங்களுக்கு பிரசங்கம் தான், வெறும் பிரசங்கம் தான், சண்டே ஒரு பிரசங்கம் தான், அதுக்கு மேல எதுவும் கிடைக்காது. கிங்டம் ஆஃப் ஹெவன்ல ஆடு தான் கிங்கு. கிங் இஸ் த சீஃப் சர்வன்ட். ஏன்னா ராஜா தான் உயிரை கொடுத்து எல்லா ஆட்டையும் மீட்டெடுத்தார். ராஜா அப்படி இருந்தா ராஜா கீழே வேலை செய்யறவங்க எப்படி இருக்கணும்? இப்போ எல்லாரும் தனக்கு பணிவிட செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இது கிங்டம் ஆஃப் ஹெவன் கிடையாது, இது கிங்டம் ஆஃப் த வேர்ல்ட். உலக ராஜ்யத்துல தன்னை புகழணும், என்ன உயர்த்தி வைக்கணும், ஒரு பந்தினா தலைமை சீட்ல என்ன உட்கார வைக்கணும், எனக்கு மாலை போடணும், எனக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், என்னை பத்தி புகழ்ந்து பேசணும், இந்த மாதிரி எல்லாம் உலக ராஜ்யத்துல. ஆனா கிங்டம் ஆஃப் ஹெவன்ல கீழே இருக்கிறாங்களே அவங்க தான் ராஜா. ராஜா கீழே. ஃபீட் மை ஷீப்னு இயேசு சொல்லும் போது நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபுட், வெறும் பிரசங்கம் பண்றது, பைபிள் ஸ்டடி பண்றது அதெல்லாம் கிடையாது. அனுதினமும் எல்லா ஆடுகளும் சாப்பிட்டுச்சான்னு பாக்குறது தான் மெய்ப்பனோட வேலை. இது பார்க்கலன்னா அவன் மெய்ப்பனே கிடையாது. மெய்ப்பனுக்கு ஆடுகளுக்கு எதனா தேவைன்னா ராஜா கிட்ட கேட்கு, ராஜா கொடுப்பாரு, மேல இருந்து இறங்கி வந்து எல்லாருக்கும் போய் சேரும். கீழே இருந்து காணிக்கை கொடுத்தாதான் ஊழியம் பண்ண முடியும்னு இப்ப சொல்லிட்டு இருக்கிறான். இது வந்து கிங்டம் ஆஃப் ஹெவன் கிடையாது. இதெல்லாம் ஓநாய்கள். கடல் வச்சு பழப்பு நடத்தலாம், கடல் பேர்ல சம்பாதிக்கலாம், இது ஒரு நல்ல பிசினஸ் அப்படின்ட்டு முழுக்க ஆடுகளை வேட்டையாடி சுரண்டி திங்கிறதுக்குமே ஒரு கூட்டம். அது ஓனாய். ஊழியக்காரன் வசந்தவன், விசுவாசி கீழே இல்ல. கிங்டம் ஆஃப் ஹெவன்ல ஊழியக்காரன் கீழே, விசுவாசி தான் மேல. உங்ககிட்ட இருந்து சுரண்டி தான் திங்கிறானா, உட்காந்து திங்கிறானா, அவன் கடவுள் வேலை செய்யணும். That's not the kingdom of heaven.